ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அன்றைக்கி ஒரு மேடம் ஒருத்தங்க பேசினாங்க. அது விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊண்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த உலகமே ரொம்ப மோசங்க அப்படின்னாங்க. சொன்னேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் வண்டி ஓட்டிகிட்டு போனார் பைக்கு, நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். ஒரு பள்ளம் வந்துச்சு, ஒரு மாடு ஒரு குறுக்க வந்துச்சு, நாங்கள் தடுமாறி கீழே விழுந்துட்டோம். யாருமே உதவி பண்ணலைங்க. எல்லோரும் பார்த்துட்டு நிற்கிறாங்க, யாருமே இது பண்ணல. கொஞ்சம் நேரம் கழித்து ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க. இந்த உலகமே மோசங்க, வந்தோடனே விழுந்தோடனே ஓடி தூக்க வேணாமாங்க அப்படின்னாங்க. சரி, நானும் ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு சொன்னேன், அது சரிங்க, ஆனால் அந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் போகும்போது நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. பைக்கிலேருந்து விழுந்ததோ இல்லை ஒரு மாடு குறுக்க வரும்போது ஸ்கூட்டர்லேருந்து விழுந்தவங்களையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள்? நீங்கள் பார்த்துக்கிட்டே தானே போயிருப்பீங்க. நம்மளுக்கு நேரம் ஆச்சு, ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைய விடணும், ஆஃபீஸ்க்கு நேரம் ஆச்சு, இல்லை சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தோட பார்த்துக்கிட்டே போயிடுவீங்க இல்லையா? ஸோ நம்ம எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள்? அப்போ நம்ம இந்த உலகத்தை குற்றம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு 4 பேர் ஓடி கொஞ்சம் லேட்டானாலும் ஓடி உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நாட்டிலையோ இந்த உலகத்துலேயோ மனிதாபிமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லைங்க டாக்டர், இனிமேல் நான் மாறிக்கிறேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ, எந்த எந்த வகையில் இயலுமோ அந்த வகையில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ தான் மனிதம் வாழும், மனிதாபிமானம் நிலைக்கும். நன்றி.